கைஸ், பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நோட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இல்லையா, அங்கேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரூபாய் நோட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து, அதுவும் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி fresherselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க் டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூட என்னென்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸவுஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுன்ற மாதிரியும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 800 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேம்லேயே டிடி எடுத்து அதுக்கான ப்ரூஃபுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 11th ஏப்ரலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி போஸ்ட் மூலமாகவோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்ளை மெத்தட். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் லெவல், அதாச்சும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டில் வந்து பிகாம், பிபிஏ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிஏ இல்லைனா வந்து சிஎம்ஏ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே ஓகே தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி, இதுக்குமே 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இங்கேயுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே வந்து எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி, இதுக்குமே 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே இன்ஜினியரிங்கில் சிவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிடபிள்யூனா 10 இயர்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க கைஸ். அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸவுஸ்மென்ட் கேட்டகரிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க தான் 800 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க சொன்ன மெத்தட் படி கரெக்டாக டிடியாக பே பண்ணி அதுக்கான ப்ரூஃப்மே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 52,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே இன்னான்னு 52,000க்கு மேலே தான் உங்களுக்கு வரும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வைஸாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.